திருச்சி மாநகராட்சியோடு இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தாயனூர் கிராம மக்கள் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ளனர். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் தினேஷ் வழங்கிட கேட்போம். தினேஷ், வணக்கம். கிராம மக்கள் என்னென்ன கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள்? விவரங்கள். வணக்கம். அதாவது திருச்சி மாநகராட்சியில் 65 வார்டுகள் ஏற்கனவே உள்ளன. அதனை 100 வார்டுகளாக தரம் உயர்த்துவதற்காக அருகாமையில் இருக்கக்கூடிய சில ஊராட்சிகளை இணைப்பதற்காக முடிவு செய்யப்பட்டு அதற்கான பணிகளானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நிலையில மாநகராட்சியோடு இணைப்பதற்காக திருச்சிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மண்ணச்சநல்லூர், லால்குடி, திருவரம்பூர், அதே போன்ற ஸ்ரீரங்கம் தொகுதிக்குட்பட்ட சில கிராமங்களை இந்த மாநகராட்சியோடு இணைப்பதற்கான பணிகள் நடைபெற்று வரும் நிலையில அதில் இணைக்கக்கூடாது என்பதற்காக பல்வேறு கிராமங்களை சேர்ந்த பொதுமக்கள் ஏற்கனவே அதவத்தூர் கிராம மக்கள், சோமரசம்பேட்டை ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் ஏற்கனவே கோரிக்கை மனுக்களை வழங்கி ஆட்சியர் அலுவலகத்தில் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். இந்த நிலையில் இன்றைய தினம் திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் தொகுதிக்கு உட்பட்ட மணிகண்டம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட பார்த்தோமேயானால் இந்த தாயனூர் கிராமம் பொதுமக்கள் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்டோர் நேரடியாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை ஆட்சியரை சந்தித்து மனு அளிப்பதற்காக கிராம மக்கள் அனைவருமே ஒன்று திரண்டு வந்தனர். இந்த நிலையில் ஆட்சியர் இல்லாத இருக்க காரணத்தினால் தொடர்ந்து ஆட்சியர் அலுவலகம் வாசலிலேயே அவர்கள் முற்றுகையிட்டு தொடர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை, மாநகராட்சியோடு எங்கள் கிராமத்தை இணைக்க வேண்டாம். அப்படி இணைக்கும் பட்சத்தில் இந்த பகுதி முழுவதும் பார்த்தோம்னால் முழுவதுமாக விவசாய நிலமாக இருக்கிறது. இங்கிருந்துதான் திருச்சியில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளுக்கு முக்கியமாக சந்தைகள், காய்கறிகள் அனைத்துமே இங்கேதான் இருக்கிறது. இது போன்று மாநகராட்சியோடு இணைக்கும் பட்சத்தில் விவசாய நிலங்கள் அனைத்தும் விளை நிலமாக ஆகிவிடும். மேலும் வரி அனைத்துமே உயர்த்தப்படும். 100 நாள் வேலை திட்டங்கள் முழுவதுமாக பறிபோகும் என்ற ஒரு விஷயத்தை சொல்லி தொடர்ந்து மாநகராட்சியோடு இணைக்க வேண்டாம் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களிடம் மாவட்ட வருவாய் அலுவலர் ராஜலட்சுமி மற்றும் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களிடம் இந்த கோரிக்கை மனுக்களை பெற்ற பிறகு இந்த சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் இங்கிருந்து கலைந்து சென்றனர். இதன் காரணமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. விவரங்களுக்கு நன்றி தினேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.